பார்க்குறதுக்கு ஜாலியாக ஒரு பார்ட்டி பேர் வழி மாதிரி தெரிஞ்சால் கூட அவருடைய ப்ரொஃபஷன் வரும்போது அவர் அளவுக்கு பர்ஃபெக்ட். கள்ளக்குறிச்சிக்கு போன அந்த டைம் இருக்குது பாருங்கள், அது விஜய்க்கு வந்து ரொம்ப அரசியல் ரீதியாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டைமாக அமைஞ்சு போச்சு. மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிச்சமோ முக்கியத்துவமோ விஜய்க்கு கிடைச்சது. இந்த 8 மாதம் படத்துல இருந்துட்டு வெளியே போயிட்டு அரசியல் களத்தை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி ரசிகர்களை தயார் பண்ணி கொண்டு போய் களத்தில் இறக்கி 234 தொகுதியிலே வந்து பூத் கமிட்டி அமைச்சு அந்த நபர்களை வந்து சரியான பொருத்தமான ஆட்களை உட்கார வச்சு இவர் எலெக்ஷனில் நிற்கிறது சாத்தியமா? யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆக்சுவலாக விஜய்க்கு விமர்சனங்கள் மீது மிகப்பெரிய கோபம் இருக்குது. என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய். நீங்கள் வந்து இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ் சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தான். இன்று வந்து விஜயோடைய 50வது பிறந்தநாள். ஆமாம். அதே மாதிரி கோட்டோட அந்த கிளிம்ஸ் ஒன்று வெளியிட்டிருக்காங்க. ஒரு இதை காட்டுறாங்க, ஒரு சண்டை காட்சிகள் மாதிரி இருக்கு, ஒரு சேசிங். எப்படி இருந்தது உங்களுக்கு? அந்த நல்லா பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலாக வந்து என்ன, நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், மற்ற படங்கள் எப்படியோ வெங்கட் பிரபு பொறுத்த வரைக்கும் வந்து மோஸ்ட் ரெஸ்பான்சிபிள் பர்சன் அவர். அதே போல் ஒரு இயக்குனராகவும் கூட ரொம்ப சின்சியரானவர். அவர் பார்க்குறதுக்கு ஜாலியாக ஒரு பார்ட்டி பேர் வழி மாதிரி தெரிஞ்சால் கூட அவருடைய ப்ரொஃபஷன் வரும்போது அவர் அளவுக்கு பர்ஃபெக்டான ஒரு டைரக்டரை இந்த தலைமுறையில் பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அவர் அந்த மாதிரியான ஒரு மனிதர். இதை வந்து இந்த படம் ஆரம்பத்துலேருந்தே நான் சொல்கிறேன், இந்த படத்தில் யார் ஹீரோ, யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய பட்டாளம், இதெல்லாம் தாண்டி இவங்களெல்லாம் சரியாக ஹேண்டில் பண்ணி ஒரு பக்காவான ஸ்க்ரீன் பிளேக்குள்ளே கொண்டு வர்ற திறமை மிகுந்த இயக்குனர் வெங்கட் பிரபுன்னு சொல்லியிருக்கேன். அதை வந்து இந்த கிளிம்ஸில் வந்து நம்ம அதை உணரலாம். ஏன்னா இதுக்காக வந்து நிறைய டெக்னிக்கில் மெனக்கெட்டுருக்காரு அவர் வெங்கட் பிரபு. அது விஜயோட 2 விஜய்க்குமான வித்தியாசம், சும்மா அந்த மறு வச்சு வித்தியாசம் காட்டுறது அல்லது தாடி ஒன்று தாடி இல்லாமல் ஒன்றுன்னு காட்டுறது அப்படி இல்லாமல், ஒரு விஜய் வந்து அப்பா விஜய் எப்படி இருக்கணும், பையன் விஜய்னா என்ன அந்த ஃபேஸ் எப்படி இருக்கும், அந்த ஏஜுக்குரிய அந்த உடம்பு எப்படி இருக்கும், இவ்வளோ வேரியேஷன் அவர் பண்ணியிருக்காரு. அந்த டிஏஜிங்கிற ஒரு டெக்னிக்கல் அந்த பைக்லேயே அது தெரியுது, அது தெரியும். அது மாதிரி நிறைய மெனக்கெட்டுருக்காரு. அதே போல் படத்தோட டிசைன்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வந்து அது ரசிகர்களுக்கு வந்து மிக உற்சாகமாக இருக்குது. முக்கியமாக வெங்கட் பிரபுவோட ப்ளஸ் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒரு படம் பண்ணால் அந்த நடிகரோட ரசிகர்கள் மட்டும் இல்லை, பொதுவான ரசிகர்களும் கூட விரும்பி பார்க்குற ஒரு மனிதர் வந்து வெங்கட் பிரபு. அது இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம். அந்த கிளிம்ஸ் கூட ரொம்ப நவீனமான ஒரு முறையில் எடிட் செய்யப்பட்டிருக்கு. ஆமாம். அப்புறம் அந்த லெட்டரிங் ஆமாம் புதுமையாக இருக்குது. எல்லாமே நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் தான் அவர் பண்ணியிருப்பார் இந்த படத்தையே. இந்த படத்தோட அந்த டிசைனே வந்து அப்படி தான் இருக்கும். நல்லா பண்ணியிருக்காங்க. விஜயோட 50வது பிறந்தநாள், அந்த பிறந்தநாளில் ஒரு அரசியல் தலைவராகவும் உருவெடுத்திருக்காரு. இப்போ ஒரு கள்ளக்குறிச்சியில் நடந்த ஒரு அசம்பாவிதத்துக்கு அவர் நேரில் போய் பார்த்து ஆறுதல்லாம் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் அவரோட கேரியரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் எனக்கு நான் முதல்ல சொல்லியிருக்கேன், தொடர்ந்த ஒரு படங்களில் இனி வந்து பண்ணுறது கஷ்டம். ஏன்னா இந்த கோட்ன்ற படத்தையே வந்து மிகப்பெரிய அளவுக்கு ரிலீஸ் பண்ணிவிட்டு மிகப்பெரிய வெற்றி படமாக்கிட்டு நேரடியாக அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சூழல், இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழல் வந்து அவர் அப்படி தள்ளுது. அதுக்கேற்ற மாதிரியான சக்திகள், பிற சக்திகளும் சேர்ந்து விஜயை வந்து பிடிச்சி இழுக்கிறாங்க. இப்போ அந்த சூழல் தான் இப்போ இருக்குது. இப்போ நீங்கள் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் வந்து 2 நாள் முன்னாடி நடந்தது. அன்றைக்கே வந்து அவர் தன்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்குமே சொல்லிட்டாரு, என்னுடைய பிறந்த நாளை யாரும் கொண்டாடாதீங்க, ஆடம்பரமாக செய்யாதீங்க, ஏன்னா இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு அவர் அறிக்கை விட்டுட்டு தான் கள்ளக்குறிச்சிக்கு போனார். அவர் அந்த கள்ளக்குறிச்சிக்கு போன அந்த டைம் இருக்குது பாருங்கள், அது விஜய்க்கு வந்து ரொம்ப அரசியல் ரீதியாக ரொம்ப ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டைமாக அமைஞ்சு போச்சு. மற்ற யாருக்கும் கிடைக்காத ஒரு வெளிச்சமோ முக்கியத்துவமோ விஜய்க்கு கிடைச்சிது. விஜயோட விசிட் வந்து அந்தளவு வந்து முக்கியத்துவம் கொண்டதாக பார்க்கப்பட்டது. அது வந்து இப்போ நீங்கள் அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா 2 நாள் அவர் பிறந்தநாள் வந்துருச்சு. எதிர்பாராத இடத்துலேருந்து தான் அவருக்கு வாழ்த்துக்கள் வருது. இப்போது சீமான் வந்து வாழ்த்தியிருக்காருன்னா இதுவரைக்கும் யாரையுமே அவர் அப்படி வாழ்த்தி நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. அவருடைய வாழ்த்து கடிதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பர்லேட்டிவாக இருக்கும். அது எல்லா வார்த்தைகளுமே வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில் வச்சு விஜய் வந்து அவர் பாராட்டியிருப்பார். ஏற்கனவே அவங்க 2 பேரும் தான் வந்து கை கோக்க போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சூழலில் இந்த வாழ்த்து. அந்த பக்கம் பார்த்தா இந்த ஆட்சிக்கு எதிராக வந்து விஜய் பேசிட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்கிறாரு. இன்னும் அண்ணாமலை உள்பட எல்லாருமே வந்து அவரை வாழ்த்துறாங்க, அரசியல் அர்த்தத்தோடு வாழ்த்துறாங்க. இத்தனை நாள் வாழ்த்துனது வேற.
இப்போ பார்த்தீங்கன்னா அவர் இந்த அரசுக்கு எதிராக பகிரங்கமாக ஒரு கண்டன கடிதம் வெளியிட்டிருக்காரு, கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இந்த சூழலில் திமுகவுக்கு எதிர் வரிசையில் இருக்கிற எல்லாருமே வந்து கை கோக்குறாங்க விஜய் கூட. எதிரிக்கு எதிரி நண்பன், எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சியை வீழ்த்துறதுன்றது கஷ்டம். அடுத்து வர்ற தேர்தலில் கூட இந்த ஆட்சியை வீழ்த்துறதுன்றது கஷ்டம். ஏன்னா இந்த கூட்டணி அவ்வளோ வலுவாக இருக்குது. இப்போ இதுக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டணி அமைஞ்சால் மட்டும்தான் அதுக்கான சாத்தியன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாரும் ஒன்றா கை கோக்குறாங்க. அவருடைய சினிமா கேரியரை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சினிமாவை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன் இல்லையா, அவங்க நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த படம் பண்ணுறாரு, அதுக்கடுத்து கூட இன்னொரு படம் பண்ணுறேன். நானே கூட சொன்னேன் தான். ஆனால் இப்போ இருக்கிற சூழல் பார்த்தா அதுக்கான இடம் அவ்வளோ தூரம் இருக்கான்னு தெரியல. ஏன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இருந்து ஒரு தெளிவான அடித்தளம் போட்டால் மட்டும்தான் 2026 தேர்தலை சந்திக்க முடியும். 2026 தேர்தலுக்கு சரியாக இன்னும் வந்து ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் இருக்குது, இல்லை 1 வருஷம் 8 மாதம் இருக்குன்னு வச்சுக்கலாம் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கே. 2026 மே மாதம், ஏப்ரல் மாதம் வந்து தேர்தல் இருக்கு. ஆமாம், ஏப்ரல் மாதம் தேர்தல் அறிவிப்பாங்க, மே மாதம் தேர்தல் நடக்க போகுது. மே 21க்குள்ளே முடிஞ்சிடும் எல்லாமே. அப்போது அந்த டைமுக்குள்ளே நீங்கள் பாருங்கள், இந்த கோட் எடுத்து முடிக்க 1 வருஷம் ஆகிடுச்சு. அடுத்து இன்னொரு படம் பண்ணுன்னா அது 1 வருஷம் ஆகும், இல்லை 8 மாதம்னு கூட வச்சுக்கலாம். இந்த 8 மாதம் படத்தில் இருந்துட்டு வெளியே போயிட்டு அரசியல் களத்தை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி தயார் பண்ணி, ரசிகர்களை தயார் பண்ணி கொண்டு போய் களத்தில் இறக்கி 234 தொகுதியிலே வந்து பூத் கமிட்டி அமைச்சு அந்த நபர்களை வந்து சரியான பொருத்தமான ஆட்களை உட்கார வச்சு இவர் எலெக்ஷனில் நிற்கிறது சாத்தியமா? மிக குறுகிய காலத்துக்குள்ள. அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக இருந்தால் இப்போயே களத்தில் இருக்கணும் இப்போ இருந்து. ஏன்னா அந்த பூத் கமிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை வந்து ரஜினிகாந்த் செஞ்சு அவ்வளோ தீவிரமாக செஞ்சு கூட வந்து அவர் இது சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே போனார். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் வந்து அவருக்கு மிகப்பெரிய சவால் அதெல்லாம். இந்த சவாலை எதிர்கொள்கிறதுக்கு சரியான கேப்பு, ஒரு கால இடைவெளி அவருக்கு வேணும். இப்போ இருந்து பண்ணாருன்னா சரியாக அமையும். அவருக்கும் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக ஒருத்தர் நான் வரேன்றது முக்கியம் இல்லை, ஆப்போசிட் இருந்து வா வான்னு கூப்பிடணும், அதுதான் முக்கியம். இப்போ அவரை வான்னு கூப்பிடுற சூழல் வந்துருச்சு. இதை விட்டுட்டு அப்புறமா ஒரு 6 மாதம் கழிச்சு போனான்னா அது ரொம்ப கஷ்டமாக போயிடும். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு இது சரியான டைமு. இன்னொன்று நீங்கள் மற்ற இப்போ லியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் பப்ளிசிட்டி, நெகட்டிவ் ஒரு எதிர்பார்ப்பு அதுக்கு இருந்தது. பெரிய ஒரு ஹைப் பண்ணாங்க. ஆனால் படம் ரிலீஸ் ஆனோன்னு நெகட்டிவாக மாறிடுச்சு. இல்லை, அது படமும் தப்பு, அது வேற. பட் இந்த படம் அப்படி இல்லை. இது ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது இந்த படத்தை பற்றிய பேச்சு இல்லையா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்க. நம்ம இப்போ வரைக்கும் இந்த படத்தை பற்றியோ இந்த படத்தோட ப்ராசஸ் பற்றியோ ஒரு இடத்துல கூட நம்ம குறையா சொல்லலை. ஏன்னா சொல்ல வைக்கல அந்த டைரக்டர் அப்படி. அதனால் இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக கொடுத்துட்டு விஜய் வந்து நேராக களத்துக்கு போனால் அவர் எதிர்பார்க்குற வெற்றியில் பாதியாவது கிடைக்கும். இப்போ அவருடைய விஜயோட ஆரம்ப காலத்தில் எஸ் சந்திரசேகர் வந்து தன்னோட மகனை அறிமுகப்படுத்துறாரு ஹீரோவா. அந்த நேரத்தில் இந்த முகத்தெல்லாம் பார்க்க முடியுமான்னு ஒரு விமர்சனம் வந்து அந்த இடத்துலேருந்து இன்று அடைந்திருக்கிற ஒரு இடம் இருக்குல்ல சினிமாவில், முன்னணி ஹீரோ அரசியலில் பிரவேசம் பண்ணிட்டாரு. இந்த வளர்ச்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒரு வளர்ச்சின்னு தான் இதை சொல்லணும். ஏன்னா வேற யாராக இருந்தாலும் ஆரம்ப கட்டத்தில் விஜய்க்கு வந்த எதிர்ப்புகள் இருக்குல்ல, எதிர்ப்புகள், கண்டனங்கள், விமர்சனங்கள், இந்த குறை சொல்கிறது, இது அவ்வளோத்தையும் பார்த்து வந்து விலகி ஓடி போயிருப்பாங்க வேற யாராக இருந்தாலும். ஒரு மிக பிரபலமான பத்திரிக்கை, தமிழில் நம்பர் 1 அதுதான், 7 லட்சம் காப்பி விற்கிதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய பத்திரிகையில் இப்படி ஒரு விமர்சனம் வருது. இந்த மூஞ்சியெல்லாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டிய தலையெழுத்து நமக்கு அப்படின்னு வருது. வேறு யாராக இருந்தாலும் அந்த ஏஜுக்கு வெறுத்து போய் ஓடி இருப்பாங்க. ஆனால் விஜயை வந்து அப்படி ஒரு முடிவு எடுக்காமல் விஜயை வந்து அப்படியே கட்டுக்கோப்பாக கொண்டு போனதில் வந்து அவரோட அப்பா எஸ்ஏசியோட பங்கு மிக பெருசு. அதே பத்திரிகையை வந்து அடுத்த இஷ்யூலே வந்து விஜய் ரொம்ப அழகான இளமையான துடிப்பான இளைஞர், அவரை வந்து பார்க்கறதுக்கு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் காத்துக்கிட்டுறாங்கன்னு எழுத வச்சார் அவர். அதுதான் எஸ்எஸ்சியோட பவர்ன்றது. அதை செஞ்சார். அதே போல் பையனை வந்து எந்த இடத்துலையும் வந்து மனசு விட்டு போகாத அளவுக்கு அவர் படங்கள் அமையறதுக்கு உறுதுணையாக நின்னார். விஜய்க்கும் வந்து அதுக்கேற்ற களங்கள் அப்புறம் வந்தது. ஒரு மாதிரியான இயக்குநர்கள் பூவை உனக்காக வந்தது, அப்புறமா வந்து காதலுக்கு மரியாதை வந்தது, லவ் டுடே வந்தது. அப்படியே படிப்படியாக பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி நடிகன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவர் வந்துட்டார். கிட்டத்தட்ட 2000க்கு பிறகான காலங்கள் பார்த்திங்கன்னா விஜயோட வளர்ச்சி வந்து ராக்கெட் வேகத்தில் போயிடுச்சு. அது வரைக்கும் வந்து அவரும் வந்து ஒரு 4-5 ஹீரோக்களில் ஒருத்தராக இருந்தார். அதன் பிறகு வந்து 2 நாயகர்களில் ஒருத்தர் விஜய் அஜித் அப்படி மாறி அந்த கிராப் வந்து வர ஆரம்பிச்சது. இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல வந்து விஜய் இருக்கார். பாக்ஸ் ஆஃபீஸ் சினிமாவில், பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து ரஜினிகாந்த் ஒரு பக்கம்னா இந்த பக்கம் விஜய்
இன்னொரு பக்கம். இப்போ முன்னெல்லாம் எப்படின்னா முதல் 10 இடத்துல ரஜினிகாந்த் தான், அதுக்கப்புறம் தான் மற்ற ஹீரோக்கள், அப்படி இருந்தது. ஆனால் அந்த நிலம் வந்து 10 வருஷத்தில் மாறிச்சு. ரஜினிகாந்த்ங்கன்னா அடுத்த இடத்துல வந்து விஜய், அஜித் அவங்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த நிலைக்கு வந்து விஜய் வந்து உயர்ந்து வந்துட்டார். அதுக்கு காரணம் அவருக்கு அமைந்த இயக்குனர்கள், அந்த படங்கள், முக்கியமாக அவரது ரசிகர்கள், ரொம்ப வெறித்தனமான ரசிகர்கள். அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா வந்து இந்த அளவுக்கு வந்து யாராலையும் வர முடியாது. அது அவங்களுடைய பங்களிப்பு முக்கியமாக. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜயோடைய அந்த அமைதியாக இருந்து தன்னை மெருகேற்றி வந்தது. ஏன்னா டான்ஸில், நடிப்பில் எதையுமே விளம்பரமாக அது எதுவுமே சொல்லாமல் இல்லை, தன்னோட உருவாக்கி இருக்காரு. அந்த ஸ்கில்ல வந்து அவர் வளர்த்துக்கிட்டார். நீங்கள் டான்ஸ்லாம் வந்து விஜய் கூட கம்பேர் பண்ணவே முடியாது யாருமே. பாரதி ராஜா கூட என்னமா ஆடுறான் அப்படின்னு ஒரு தடவை கமெண்ட் பண்ணியிருக்காரு. ஆமாம், அது ஈவன் நீங்கள் இந்த போக்கிரி படத்துலையும் சரி, அல்லது காவலன் ஒரு படம் வந்துச்சு பாருங்கள், பாடி கார்டோட ரீமேக், அந்த படத்துலலாம் விஜயோட டான்ஸுன்றது அல்டிமேட்டாக இருக்கும். அவ்வளோ, அதாவது அந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அவர் ஒரு சப்டலாக இருந்து திடீர்னு வந்து எலிவேட் ஆவார் பெரிய ஹீரோவாக. அந்த நேரத்தில் அந்த டான்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். குறிப்பாக காவலனில் அந்த நாயகிக்கு அந்த டான்ஸ் கற்றுக் கொடுப்பாரு. அந்த காட்சியில் விஜயோட டான்ஸ் பாருங்கள், மிகப்புறம் தமிழில் அப்படியெல்லாம் யாரும் டான்ஸ் பண்ணதே இல்லை அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பண்ணியிருப்பார். ஒவ்வொரு திறமையுமே வந்து அவர் வளர்த்துக்கிட்டார். எல்லாருக்கும் இயல்பாக வரும், இயல்பாக வந்ததுன்னு சொல்லுவாங்கள்ல, இவருக்கு இயல்பாக எதுவும் அமையலை. ஆனால் எல்லாத்தையும் வந்து மிக கஷ்டப்பட்டு வந்து அவர் கற்றுக்கிட்டார். அதில் வந்து தன்னை எக்ஸ்பர்ட்டாக மாற்றிக்கிட்டார். அதுதான் விஜயோட ப்ளஸ். சில வாரங்களுக்கு முன்னாடி வெறும் வாழ்த்து செய்தியாக தான் இவர் போடுறாரு. ஓப்பனாக ஒரு அறிக்கை வெளியிட்டு மக்களை சந்திக்கிறதுலேயும் ஒரு காமெடியாக அதை ஒரு மீம்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் எதேச்சியாக நடந்தது, எதிர்பாராத ஒரு துயரம். அந்த நேரத்தில் இவர் நேரடியாக போனது, அந்த அறிக்கை வெளியிட்டது வந்து அதை கொஞ்சம் உடச்சிருக்கு. ஆமாம்மா, ஏன்னா அவர் கட்சி பேரே தமிழக வாழ்த்து கழகம்னு மாற்றிட்டாங்க. டிவிக்கேன்னு இருந்துச்சு இல்லையா, அது வெற்றி கழகத்தை வாழ்த்து கழகம். இவர் வெறும் வாழ்த்து மட்டும் தான் சொல்கிறாரு. ஏன்னா யாருக்கும் பாதகம் இல்லாமல் அப்படி போயிடலாம் அப்படின்றது தான் இவரோட சேஃபான ஜேர்னி அப்படின்னு எல்லாரும் குறை சொன்னாங்க. ஆனால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் நேரடியாகவே இந்த அரசு மீது அவர் குற்றம் சாத்திட்டார். இந்த அரசுக்கு ஒரு கண்டன குரல் கொடுத்துட்டாரு ஃபர்ஸ்ட் டைமு. அதையும் வந்து சினிமா ஹீரோக்கள் யாரும் பெரும்பாலும் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு அரசியல் தலைவரில் இப்போ அவர். ஆமாம், அதே நேரம் சினிமாவில் இருக்காரு. சினிமாவில் இருக்கும்போது அதை செய்ய மாட்டாங்க. பட் இவர் அது சினிமாவில் இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த 50 பேர் செத்ததுக்கான கண்டன குரலை பதிவு பண்ணிட்டார். அங்கேயே வந்து அவர் முழுமையாக எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காந்துட்டார் விஜய், இந்த ஒரு கருத்தின் மூலம், எதிர்கருத்தின் மூலம். ஆமாம். ஸோ இப்போ வந்து இனி வந்து அவர் இதுலேயும் ஒரு காலம் அதுலேயும் ஒரு காலம் வைக்க முடியாது. இந்த படத்தோடு முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து அவர் நகர்ந்துடுறது தான் அவருக்கு நல்லது. விஜயோட 50வது பிறந்த நாளில் பத்திரிகையில் நீண்ட அனுபவம் உள்ள ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன வாழ்த்து சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து விஜயை வந்து கிட்டத்தட்ட அவருடைய பயணத்தில் 30 வருஷமாக நான் பார்க்குறேன். அதில் ஆரம்ப காலத்தில் வந்து அவர் அந்த நாளைய தீர்ப்பு படம் பண்ணார். அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காதலுக்கு மரியாதை, லவ் டுடே காலம் வரைக்கும் ரொம்ப பர்சனலாக வந்து நான் கிட்டேருந்து பார்த்துருக்கேன். எல்லா நிகழ்வுகளுக்கும் அவங்க அப்பா தவறாமல் என்னை கூப்பிடுவார். அதுலேயும் வந்து அந்த மதுரைன்னு ஒரு படம் பண்ணார். அந்த சமயத்தில் வந்து எஸ்ஐசி அவர்கள் கூப்பிட்டு வந்து தம்பி வந்து ஆக்சுவலாக தம்பியோட நடிப்பில் என்ன குறை இருக்குதுன்னு எனக்கு வெளிப்படையாக சொல்லுங்கள், வேறு யாரும் வந்து சும்மா நல்லா இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, ஏதாவது மைனஸ் இருந்தால் அதை சொல்லுங்கள், அதை மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாரு. நான் அப்போது அவர்கிட்ட என்னுடைய கருத்தெல்லாம் வந்து சொன்னேன். அதே போல் விஜய்கிட்டே கூட அதை சொல்லியிருக்கேன். விஜய் வந்து அதை எல்லாத்தையுமே வந்து அவர் உள்வாங்கிக்கிட்டார். பல விஷயங்களில் வந்து தன்னை அடுத்தடுத்த படத்தில் மாற்றிக்கிட்டே தான் வந்திருக்கார். இன்றைக்கி அவர் இருக்கிற இந்த நம்பர் 1 இடத்துக்கு காரணம் வந்து அந்த மாறுதல்கள் தான். தன்னை மாற்றிக்கொண்டது, அப்புறம் விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டது. விமர்சனங்கள் அவர் எப்படின்னா, ஆக்சுவலாக விஜய்க்கு விமர்சனங்கள் மீது மிகப்பெரிய கோபம் இருக்குது. நான் இதை வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் வெளிப்படையாக சொல்கிறேன். விஜய்க்கு இந்த மாதிரியான விமர்சனங்கள் கடுமையான கோபத்தை ஏற்படுத்தும் தான். ஆனால் அவர் காட்டிக்கவே மாட்டார், எந்த இடத்துலையும் காட்டிக்க மாட்டார். எந்த நிருபர்கிட்டையும் அந்த உணர்வை வெளிப்படுத்துனதே கிடையாது. ரொம்ப ரொம்ப பர்சனலாக இருக்க ஒரு சிலருக்கு மட்டும்தான் அது தெரியும். விஜய் வந்து இந்த மாதிரி அவரை வந்து நோக்கடிச்சிட்டாங்கன்றது சிலருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அதை வந்து உள்ளே வச்சுக்கிட்டு வந்து அவர் பழி வாங்குற மாதிரி எதுவும் எல்லாம் பண்ண மாட்டார். ஆனால் அடுத்த முறை அந்த விமர்சனம் வராத அளவுக்கு தன்னை மாற்றிக்கிறதுல விஜய் இன்னைக்கு வரைக்கும் வந்து அதை கடைப்பிடிக்கிறார். இது வந்து நம்ம எல்லா விதமான விமர்சனங்களையும் தாண்டி ஒரு பத்திரிகையாளனாக அவரை நான் கவனித்த வகையில் இதை நான் சொல்கிறேன். ஓவிச் சினிமா சேனல் சார்பாக அவருக்கு வந்து நாம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரியும். நிச்சயமாக என்னுடைய மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் விஜய். நீங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக, இந்த தமிழ்நாட்டின் அரசியல் சக்திகளில் ஒருத்தராக மாறி இருக்கீங்க. இப்போ மாறிட்டீங்க. இது வந்து ஆரோக்கியமான பாதையில் தான் போகணும்.
நீங்கள் வந்து அரசியல் களத்தில் நின்று சந்தித்து வெற்றிகளை பெறுவது கூட தவறான ஆட்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணி வரக்கூடாது. அது வந்து இந்த மண்ணின் மைந்தர்களாக இருக்கிற இந்த மண்ணுக்கு சொந்தமான இயக்கங்கள் கூட மட்டும்தான் அவருடைய டிராவல் இருக்கணும். அதுதான் வந்து அவரை ஒரு நேர்மையான ஒரு அரசியல் தலைவரை கொண்டு வந்து நிறுத்தம். இவரை ஒரு முகமாக வச்சுக்கிட்டு பின்னாடி வந்து வேலை பார்ப்பாங்க பாருங்கள், திருட்டு கும்பல். இந்த கும்பலை மட்டும் அவர் கிட்ட சேர்க்கவே கூடாது. இது வந்து என்னுடைய வேண்டுகோள், என்னுடைய வாழ்த்துக்களோடு சேர்ந்த வேண்டுகோள் இது அவருக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.